ஸோ கைஸ், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து கொஞ்ச நாளாகவே பெரியார் அவர்களை பற்றி ரொம்பவுமே கீழ்த்தரமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காகவே அவரோட வீடை வந்து முற்றுகையிடுறதுக்காக மக்கள் எல்லாம் போயிருந்தாங்க, பெரியாரிஸ்ட் எல்லாருமே. ஆனால் சார் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக வந்து நைட்டோட நைட்டாக நாம் தமிழர் தம்பிகளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடெலாம் போட்டு பாதுகாப்புக்கு ரெடி பண்ணிட்டாரு. கேட்டால் வீரத்தமிழன் தான், அதாவது வீரத்தமிழன் வீட்டில் 100 பேர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் பார்த்தோன்னா இவர் இருந்திருக்காரு. சரி, ஓகே, மிஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன், பெரியாரிஸ்ட் கையில் மாட்டாமல் போயிட்டாரு. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் வந்து தான் நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டில் பெரியார் அவர்களை வந்து ரொம்பவுமே இன்னும் கேவலமாக பேசியிருக்காரு. ஸோ பெரியாரிஸ்ட் எல்லாமே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பெரியார் அவர்கள் பேசுனது எந்த ஒரு தத்துவம் சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இவர் விஷயத்தில் கரெக்டாக பொருந்தும். இவர் என்னென்ன கேள்வி வந்து இதுக்கு முன்னாடி கேட்டாரோ அந்த கேள்விகளுக்கு எல்லாமே இவரை வந்து 2008 2010 காலகட்டத்தில் பார்த்தோம்னா பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதாவது இவரே சொல்லியிருக்காரு, பெரியார் வந்து பெண்ணையும் பேசியிருக்காரு, பெரியார் இல்லைன்னா நம்ம கிடையாது, நம்மளுக்கு செருப்பு கூட கொடுத்தது கூட நம்ம பெரியார் தான் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அவர் மாதிரி ஒரு தலைவனை, மூடநம்பிக்கையை பற்றியோ பகுத்தறிவை பற்றியோ பேசின தலைவனை ஒருத்தனை காட்டுறா அப்படின்ற மாதிரி அப்போவே பேசியிருக்காரு. அந்தளவுக்கு பார்த்தோன்னா சீமான் அவர்கள் பெரியாரை தூக்கி பிடிச்ச காலம் அது. ஆனால் இப்போ பெரியாரை வந்து அப்படி எதுக்குறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பதில்கள் பேசிகிட்டு இருந்தார்ல அந்த டைமில் அப்படியே ஆப்போசிட் ரேஞ்சில் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஆள் கேட்குற கேள்விக்கெல்லாம் யாரும் பதில் சொல்லவே தேவையில்லை. இவரோட ஓல்டு வீடியோஸ் எடுத்து போட்டுவிட்டாலே போதும். தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரியாத சில தற்கொலைகள் தான் இவங்க. தெரிஞ்சாலும் கூட தெரியாத மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களோட நோக்கம் பெரியார் எதுக்கிறது. ஆனால் இப்போ வேறு ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாரு. பெரியாரை வந்து ஏற்றுக்கிட்டு நிறைய கட்சிகள் வருதில்ல, அதனால தான் இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போ யாரும் வந்திருக்காங்க புதுசாக, நம்ம தளபதி தான். ஸோ தளபதிக்காக மட்டும்தான் இப்போ பெரியார் அவர்களை எதிர்த்துருக்காரு அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆனால் இவர் பெரியாரை எதிர்த்துருக்காருல, இதுக்குண்டான ஆதாரங்கள் ஏதாவது இவர்கிட்ட இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த தற்கொலை ஒரு தலைவனை பார்த்தோம்னா இந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறதுக்கு சுதந்திரம் இருக்குல்ல, அது கிடச்சது கூட காரணமே பெரியார் தான் அப்படிங்கிறது தெரியாமல் தான் அந்த தற்கொலைத்தனமான பேச்சுகளெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் பேசினா கூட பேசிட்டு போகிறாருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் என்ன பேசினாலும் முட்டு கொடுக்குறதுக்கு இந்த தம்பிகள் இருக்காங்களே, இவங்க நினச்சாதான் நம்மளுக்கு சரியான டென்ஷன் ஆகுது. ஸோ அவர் பேசும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறாங்களா, அதுதான் பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, சீமான் கட்சியிலே பெரியாரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே பார்த்தோன்னா இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி மாற்று கட்சிகளுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பெரியார் எப்படி தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லலாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு. தற்கொலை தமிழ் அப்படிங்கிறது காட்டுமிராண்டி மொழி தானே. ஏன்னா தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் காட்டு மிராண்டிகள் இருக்கும்போதே பேசப்பட்ட மொழி தமிழ் தான், அதை தான் அவர் சொல்ல வந்தார். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து தமிழை மட்டுமே, தமிழ் இலக்கியங்கள், தமிழ் திருக்குறள் அப்படின்னு இதையவே பேசிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து அடுத்தடுத்த மொழிகள் இங்கே வந்துட்டுருக்கு. மிக முக்கியமாக அந்த டைம்லேயே இங்கிலீஷோட தேவை ரொம்பவுமே அதிக அளவில் இருந்திருக்கு. அதெல்லாம் படிங்க, இதை மட்டுமே படிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர, தமிழ் காட்டுமிராண்டி மொழி அதை யாரும் படிக்காதீங்க பேசாதீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்களே, அது இந்த தற்கொலை கேட்குதுல, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாக தெளிவான விளக்கத்தை இந்த ஆளே கொடுத்துருக்கா. அப்படி அந்த டைமில் அதுக்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, முடிஞ்சால் போய் பாருங்கள், ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் இப்போ வந்து எதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் இவர் முன்வைக்கிறார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொதுவாக வந்து தெளிவாக பேசுகிறவங்க எப்பவுமே வந்து நிறைய கருத்துக்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தெளிவாக பேசுகிற இவர் மட்டும்தான் வந்து உருட்டுகளை தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. மிக முக்கியமாக மறந்துடுறாரு. ஸோ பெரியாரை கையில் எடுத்து பெரியாரை சாய்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இவரோட கட்சி தான் சாஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது இவருக்கு புரியாமல் இருக்குது. இனிமேல் ஓட்டரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீமான் அவர்கள் கேட்டாலும் வாய்ப்பில்லை. இனிமேல் வந்து இவர் பேச்சரசியல் மட்டும்தான் இருக்க போகுது. ஆல்ரெடி அதுதான் இருக்குது, இனிமேல் வர ஓட்டும் வராது, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா திருவள்ளுவர் அந்த டைம்லேயே வந்து ஒரு கேவலமான குறளை எழுதியிருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு குறள், வள்ளுவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு பெரியார் அவர்கள் பேசியிருப்பார். ஒரு பெண் வந்து கடவுளை விட தன் கட்டிக்கிட்ட புருஷனை வந்து கும்பிட்டா, அந்தளவுக்கு தெய்வமாக நினச்சி கும்பிட்டா மழை பெய்யுன்னு சொன்னால் கூட பெய்யும் அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருக்காராமா. அந்த குறளை வந்து பெரியார் அவர்கள் எதிர்த்தார். எந்த அளவுக்கு ஒரு கேவலமான தத்துவத்தை எழுதியிருக்காரு. பெண்ணிய விடுதலை அப்படின்னு பேசுகிறோம், ஆனால் இவர் வந்து பெண் அடிமைத்தனத்தை தான் அந்த குறளை எழுதியிருக்காரு அப்படின்னு திருவள்ளுவரே அந்த குறள் மூலமாக எதிர்த்தவர் தான் பெரியார் அவர்கள். ஒரு பெண் கடவுளை விட தன்னோட புருஷனை வணங்கினா வந்து மழை பெய்யுன்னு சொன்னால் கூட பெய்யுமம்மா. இது உண்மையாலுமே பார்த்தோம்னா கேட்கறதுக்கு நம்மளுக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெண்களை வந்து அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிற மாதிரி யாரெல்லாம் கருத்துக்கள் பேசியிருக்காங்களோ அந்த கருத்துக்களை மட்டும்தான் எடுத்தாரே தவிர அவர்களை எதிர்க்கல அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம்.
ஆனால் இந்த தற்குறி பேச மாட்டாப்புல. ஏன் அப்படின்னா இவர் பெரியாரை வீழ்த்து தான் ஒரு நோக்கம் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர் வீழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது இனிமேல் இவருக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நாம் தமிழர் கட்சி காலி அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். என்ன ப்ரோ நல்லா ஜாலியாக வந்து ரிப்ளை பண்ணி கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, சீமான் அவர்களை பற்றி எதுவுமே பெரிய அளவில் பேசலை அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம இவரை பற்றி பேசவே தேவையில்லை. இவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இவரே பதில் சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியாஸில் அந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நீ கேட்ட கேள்விக்கு இதுதாண்டா பதில், நீயே சொல்லியிருக்க கேட்டு தொலை அப்படின்னு அவரெல்லாம் பேசுனதெல்லாம் ஷேர் பண்ணி தளபதி ஃபேன்ஸும் சரி பெரியாரிஸ்ட் எல்லாம் வச்சு செஞ்சுட்ருக்காங்க. ஸோ பெரியாரை எதுக்கிறதா நினச்சிக்கிட்டு தனக்கே பெரிய ஆப்பை தேடிட்டு இருக்கிற சீமான் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.